வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நம்ம காலமும் நேரமும் தலைப்பில் வகுத்தல் கணக்கு பார்க்க போகிறோம். 1வது கணக்கு பார்ப்போம். 8 மணி வகுத்தல் 4. வழிமுறையுடன் செய்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வழிமுறையுடன் கோடு போட்டு செய்யணும். 4 இப்படி எழுதிக்கங்க. வகுத்தல் இந்த மாதிரி குறியீடு போட்டு 8 மணின்னு எழுதிடணும். சரி, 4ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்கள். ஓர் 4 4, ஈர் 4 8. ஈர் 4 8ன்றனால நம்ம 2 மேலே எழுதிட்டு கீழே 8 போட்டு கழிக்கணும். 8ல் 8 கழித்தா சுழியம். அப்போ இந்த மணி இங்கே இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக மணி இங்கே எழுதணும். இதன் விடை 2 மணி. அப்போ அதன் விடை நம்ம இங்கே எழுதிடணும், 2 மணி. தொடர்ந்து நம்ம 2வது கணக்குக்கு போவோம். 18 நிமிடம் வகுத்தல் 6. அதே போல் வழிமுறை செய்வோம். 6 இப்படி எழுதிக்கணும். இந்த மாதிரி குறியீடு போட்டு 18 நிமிடம் எழுதிக்கணும். இங்கே நம்ம பயன்படுத்த வேண்டிய வாய்ப்பாடு 6. 6ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்கள். ஓர் 6 6, ஈரார் 12, மூவார் 18, 18. அப்போ இந்த 3 இந்த 8க்கு நேராக மேலே எழுதிடணும். மூவார் 18. அப்போ இந்த 18 போட்டு கழிங்க. 18ல் 18 கழித்தா எத்தனை? சுழியம். இங்கே நிமிடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம இங்கே நிமிடம்னு எழுதணும். ஆக இதன் விடை 3 நிமிடம். இந்த விடையை நம்ம அப்படியே இங்கே குறிப்பிடணும், 3 நிமிடம். தொடர்ந்து 3வது கணக்கு பார்ப்போம். 51 வினாடி வகுத்தல் 3 சமம். இப்போ நம்ம வினாடி சம்பந்தமான வகுத்தல் கணக்கு பார்க்குறோம். அதே போல் தான் 3வது வாய்ப்பாடு இங்கே எழுதிடணும். 51 வினாடி இங்கே எழுதி இந்த மாதிரி குறியீடு போட்டு செய்யணும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3வது வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்ப்போமே. ஓர் 3, 5ல் 3 கழித்தா எத்தனை? 2. இந்த 1 அப்படியே கீழே வந்துடும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு மறுபடியும் சொல்லுங்கள். 21 வர வரைக்கும் சொல்லுங்கள். 7 3 21. அப்போ இங்கே 7 இங்கே குறிப்பிட்டுருணும். அப்போ 7 3 21னால இந்த 21 நீங்கள் இங்கே எழுதி 21ல் 21 கழித்தா எத்தனை? சுழியம். சரி, இதற்கான விடை 17 வினாடி. இந்த விடையை நம்ம இங்கே குறிப்பிட்டுருணும், 17 வினாடி. சரி மாணவர்களே, உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம்.